போடினா போ. திவ்யா எங்கம்மா? என்ன வீட்டுக்குள்ள வந்ததும் வராததுமா அவளை பத்தி கேக்குற? இப்படியெல்லாம் கேட்டு உனக்கு பழக்கமே இல்லையே, இன்னைக்கு என்ன புதுசா? எல்லாம் காரணமா தான். எங்கம்மா இருக்கா? ரூம்ல இருக்காளா? எனக்கு தெரியல, நீ வேணா இருக்காளான்னு பாரு. இரு இரு அத்தை, நான் வந்துடுறேன். கொன்னுடுவேன், சுமாரு. திவ்யா, திவ்யா எங்க போயிருப்பா? இங்கேயும் காணோம். மா, திவ்யா ரூமுக்குள்ள இல்லம்மா. அவ ரூம்குள்ள இல்லன்னா எனக்கு என்ன தெரியும்? நீ வீட்டுக்குள்ள தானமா இருக்க. அவ எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியாதா? யாரு எங்க போறாங்க வராங்கன்னு கண்காணிக்கிறது தான் என் வேலையா? நான் டிவி பார்த்துட்டு இருந்த நேரத்துல எங்கேயாவது போயிருப்பா, யாருக்கு தெரியும்? பாவம், அவரை பறி தவிக்க விடுறீங்களே. என்னம்மா பொறுப்பே இல்லாம பேசுறீங்க? நீங்க எப்போ திவ்யா மேல பாசமா தானே இருப்பீங்க. இப்ப ஏதோ வேண்டாம் வெறுப்பா அவ எங்க போயிருப்பாளோன்னு யாருக்கு தெரியும்னு சொல்றீங்க? என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். நீ என்னமோ பாசக்கார புருஷன் மாதிரி உன் பொண்டாட்டிய தேடுறதான் என்னால புரிஞ்சுக்க முடியல. அத ஏன்னு நான் காரணம் கேட்கவும் விரும்பல. அப்படின்னா திவ்யா எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது, அப்படிதானே? ஆமா. சரி சரி, எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, நான் போய் வேலையை பாக்குறேன். இது வரைக்கும் தவிக்க விட்டது போதும் அத்தை, நான் போய் அவரை பாக்குறேனே. திவ்யா, ஆக்க பொறுத்தவ ஆற பொறுக்கலன்ற கதை அவள இருக்கும் கதை. ஆம்பளைங்களை கொஞ்சம் பரிதவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கணும், அப்பதான் பொண்டாட்டியோட மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு புரியும். என்னென்னமோ சொல்றீங்க அத்தை. எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் மருமகளே.